Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ்லாம் வந்து முடிஞ்சது. கேபினெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறதோட டேண்டம் இல்லைனா ஆயில் புல் அவுட் அதுக்கப்புறம் வந்து வேறு ஒர்க் வந்து பண்ணும்போது தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா இதுக்கன்ட்டு ஒரு சின்ன கிச்சன் தான், இதுக்கன்ட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறதோட ஜஸ்ட் சைட் விசிட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம், ரைட் சைடில் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து பெயிண்ட் அடித்து தான் கேபினெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிரானைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம். அதுக்கு வேணால் முடிஞ்சால் வேணால் ஒரு வீடியோ வேணால் கவர் பண்ணுறேன். கிச்சன் கிரானைட் அதுக்கப்புறம் வந்து வால் டைல்ஸ் இந்த கேபினெட்ஸ்லாம் போடுறது வேணால் முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோ வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஓவராலாக வந்து காமிச்சிடுறேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரெனோவேஷன் தான் இருக்கும், கம்மி தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மாடுலர் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதோட ஒன்றாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட்டு சைட் விசிட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து க்ளீனாக வந்து சொல்லிடுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டைல்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் வந்து நடக்கும். இந்த பெயிண்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேபினெட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வால் டைல்ஸ்லாம் வந்து முடிச்சிட்டோம். இந்த வால் டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு ரேண்டமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து கேபினெட்ஸ் வந்து மறையிறது தான். ஏன்னா ஆல்ரெடியே வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொன்ன மாதிரி தான் மறைகிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு டைல்ஸ் அப்படின்னா ஹாலில் இருக்க டைல்ஸ் ஒன்று, பெட்ரூமில் இருக்க டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதில் போட்டிருக்கோம். ஜஸ்ட் வந்து அது கவர் ஆகிற இடம் தான். அதனால் நீங்கள் எந்த டைல்ஸ் வந்து போட்டாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக கிளைண்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா இருக்கிற டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டிருக்கோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சிம்னிக்கு வர மாதிரி நம்ம பிளான் பண்ணி போட்டிருக்கிறதுனால அதே டைல் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃப்ளோர் வந்து என்ன போட்டிருக்கோமோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா வால்ஸ் சைடில் கேபினெட்ஸ் வந்து மறையிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பெட்ரூம் டைல்ஸ் அதுக்கப்புறம் வந்து மிக்சிங் டைல்ஸ்லாம் வந்து போட்டிருப்போம். கிச்சன் ஃப்ளோர் டைல் அதுக்கப்புறம் வால் டைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க் ஸ்டேஜில் இருக்குது, எந்த ஒர்க் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து புரியும். இதில் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய வந்து பாருங்கள். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் டைல்ஸ் ரெனோவேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு மாடுலர் கிச்சன் அக்ரிலிக் ஃபினிஷிங்கோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். வுட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். பட் என்ன நம்ம அந்த ஒர்க் எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சனுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து எடுத்துருக்கும். அதனால் ஃபைனல் வரைக்கும் வந்து வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். கிச்சன் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டைல்ஸ் ஒட்டியிருப்போம். இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட். அப்படின்னா வுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ராப்ளம்லாம் வராது. தண்ணி வந்து பட்டுதுன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் நீங்கள் பண்ணும்போது கூட இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டாக வந்து டைல்ஸ் ஒட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணதுக்கப்புறமா கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். வெறும் வந்து பேக்ரவுண்டில் வந்து நார்மலாக விட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து அவுட்டரோட வால், இன்னரில் வால் இருந்தாலும் இல்லைனாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து டைல்ஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் அதிகமாகிடும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா சேஃபாக இருக்கும். உங்களுக்கு எப்போயாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த செப்பரேட் கேபினெட்டான்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துடலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.